கடந்த 27ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை மாநகர காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 1519 விநாயகர் சிலைகள் ஒட்டுமொத்தமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. இதற்காக கிட்டத்தட்ட 15,000 காவலர்களும் அதே போல 2000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். நான்காம் நாளான இன்று அதனை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 4 இடங்களில் சென்னையில் 4 இடங்களில் கடலில் கரைக்கக்கூடிய நிகழ்வானது இன்று காலை 8 மணி முதல் இன்று மாலை வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் எனவும் சென்னை மாநகர காவல்துறை சார்பாக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் வட சென்னையை பொறுத்தவரை திருவொற்றியூர் மற்றும் காசிமேடு மீன்பிடி துறைமுகமும் அதே போல தென் சென்னையை பொறுத்தவரை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் அதே போல நீலாங்கரை இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நகர் ஆகிய 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து கரைக்கலாம் என்றும் மாநகர காவல்துறை ஆணையர் தலைப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று காலை 8 மணி முதல் தற்பொழுதானது விநாயகர் ஊர்வலம் நீண்ட வாகனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட இசை முழக்கங்களுடன் பல்வேறு வடிவங்களில் விதவிதமான விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகர் சிலைகள் பல அடி உயரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வாகனங்கள் மூலமாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நேரடியாக பார்க்கலாம். இங்கு இதற்காக கிட்டத்தட்ட 3 அதிநவீனமாக இருக்கக்கூடிய கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு விநாயகர் சிலைகளை எடுத்து கடலில் கரைக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இங்கு ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் இங்கு ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு ஏதுவாக தடுப்புகள் அமைக்கப்பட்டது. கட்டைகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் கடலோர பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக இங்கு கடலோர காவல்படையைச் சேர்ந்த ஒரு ரோந்து படகும் இந்த பகுதியை இன்று காலை முதலமாக சுற்றி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையின் மூலமாக ஒலிபெருக்கின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு உள்ளே சென்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு ஏதுவாக 1 அடி உயரத்திற்கு மணல் பகுதி மேடாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் ஒவ்வொரு விநாயகர் சிலையும் பல்வேறு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் வாகனம் மூலமாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இங்கு மிகுந்த பாதுகாப்புடன் கரைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக